சுலைமானுல் காசிம் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா கூறி இருக்கக்கூடிய எல்லா நல்ல அமல்களுக்குரிய நற்கூலி அது அறியப்பட்டதாக இருக்கிறது, தெரிந்ததாக இருக்கிறது. ஆனால் பொறுமையை தவிர பொறுமைக்குரிய கூலியை பற்றி மட்டும் அல்லாஹ் சொல்கிறார். பொறுமையாளர்களுக்கு அவர்களது கூலி கணக்கில்லாமல் கொடுக்கப்படும். மனிதனுடைய கணக்குக்கு அது வராது. எந்த கணக்கும் இல்லாமல் அவர்களுக்கு அளவில்லாமல் கூலி கொடுக்கப்படுவார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறார், அல்லாஹு தஆலா பொறுமையாளர்களோடு இருக்கிறார். பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறார். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு செல்லும் போது இந்த பொறுமையாளர்களை வரவேற்பதற்காகவே விசேஷமான வானவர்கள் இருப்பார்கள். சொல்வார்கள், உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். உங்களுடைய பொறுமையின் காரணமாக உங்களுடைய மறுமை வீட்டுடைய அந்த சொர்க்கத்தின் அழகிய முடிவு சிறந்த முடிவு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், ஒரு முஃமினுக்கு ஏற்படக்கூடிய வலிகள், வேதனைகள், கவலைகள், துக்கங்கள், அவனை மக்கள் அவனது உள்ளத்தை காயப்படுத்தும்படியாக பேசக்கூடிய பேச்சுகள், அவனுக்கு ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்கள், இது எது ஒரு மூமினுக்கு ஏற்பட்டாலும் சரி, ஏன் அவனுடைய காலில் ஒரு முள் தைத்தாலும் கூட அல்லாஹு தஆலா அவனுடைய பாவங்களை இவற்றுக்கு பகரமாக போக்கிக் கொண்டே இருக்கிறான். இந்த சோதனையில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்ற கூலியை தவிர வேறு கூலி இல்லை என்றாலும் இதுவே எவ்வளவு மகத்தான கூலி என்பதை யோசித்து பாருங்கள்.